மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். மூத்தம்மா என்று சொல்லப்படுகின்ற சிறுகதை பகுதியினுடைய ஒரு 2 பந்தி அதை பற்றிய சிறுகதை ஆசிரியரை பற்றிய விடயங்கள் இறுதி வகுப்பில் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அவைகள் இந்த கதையினுடைய ஆரம்பத்தை அவதானிக்கின்ற பொழுது இயற்கையான வர்ணனை சிறப்புகளை என்ன செய்யறால் ஆசிரியர் ஒரு கச்சிதமான முறையில வெளிப்படுத்துகின்றதை நாங்கள் என்ன கதையினுடைய முற்பகுதியில நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் அவதானித்துக் கொள்ளலாம். ஒன்று தயிர் சட்டியினுடைய வடிவத்தில் வானில் கிடந்த நிலா என்று சொல்லப்படுகிறது. கொட்டி வைத்த இடத்தில் சற்று நேரம் பிசகாமல் உடைந்திருக்கும் எருமை தயிரை போல ஆடாமல் இருந்த வடிவம் என சொல்லப்படுகிறது. வெண்ணிற மேகங்கள் நிலவை மூடி ஆலிங்கனம் செய்கையில் உரை தயிரினுடைய பாலாடையோன வியக்க வைத்தது அதனுடைய அழகு என்று சொல்லப்படுகிறது. உரை தயிரினுடைய பாலாடையோ என வியக்க வைத்தது அதனுடைய அழகு. அர்த்தம் சொல்லப்படுவது தூரத்தை சேரும் கடலின் சீற்றம் துல்லியமாக கேட்டது. துல்லியம் என்பதனுடைய அர்த்தம் திட்ட தெளிவாக கேட்டது. சற்று தள்ளி நிற்கின்ற மாமரத்தினுடைய பூக்கள் காற்று குதிந்து கூரைக்கு மேல் நச்சென விழுந்தன. சம்பந்தம் இல்லாமல் நாய்கள் ஊழையிடுவதும் தனக்கு தெரிவதும் ஒழுங்கைக்குள் ஒன்று என்று துரத்தி கிடைப்பதும் மிக தெளிவாக தெரிந்தது என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது சொல்லப்படுகிறது பாருங்கோ, மூத்தம்மா வரும் வரைக்கும் நான் பந்தலின் கீழ் தொங்கின ஊஞ்சலில் இருந்தேன். தொங்கின ஊஞ்சல் என்றது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நாட்டுப்புறங்கள்ல ஊஞ்சல் கட்டி விளையாடுகின்ற ஒரு நடைமுறை தன்மையாக காணப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஊஞ்சலில் நான் இருந்தேன் என குறிப்பிடப்படுகிறது. என் மடிக்குள் சின்ன தங்கச்சி இருந்தாள். என்னுடைய மடிக்குள்ள என்ன செய்யண்டா சின்ன தங்கச்சி இருந்தால் காலை கீழே குத்தி உந்தி விட்டேன் என்று சொல்லப்படுறது. காலை கீழே குத்தி உந்தி விட்டேன் என்று சொல்லப்படுறது. எண்ணெய் வறண்டிருந்த ஊஞ்சல், அதாவது எண்ணெய் வறண்டிருந்த அந்த ஊஞ்சல் சயன் கிரிச்சிட்டது. மஞ்சோனா மரத்தில் பக்குல் கத்தியது. மஞ்சோனா மரத்திலிருந்து பக்குல் என்று சொல்லப்படுகின்ற ஆந்தை என்ன செய்யறா கத்தியது. மஞ்சோனாவை பார்த்து மிக அடர்த்தியாக காற்றுக்கு தலைவிரித்து ஆடியபடி ஒய்யாரமாக இருந்தது. ஒய்யாரம் என்பதனுடைய அர்த்தம் என்னென்னா அழகாக என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. ஒய்யாரமாய் நின்றது என்பதில் அழகாய் நின்றது என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. பயத்தில் உறைந்து போய் மூத்தம்மா என்றேன். அதாவது பயத்தில உறைந்து போய் என்ன சொல்றாண்டா பேரன் காசிம் என்ன செய்யறா மூத்தம்மா என்று என்ன செய்யறா குறிப்பிடுகிறார். மூத்தம்மா வரும் வரை நான் பந்தலின் கீழ் தொங்கின ஊஞ்சல். நான் என்பது பேரன் காசிம் என்பதை குறிக்கிறது. என் மடிக்குள் சின்ன தங்கச்சி இருந்தால் காலை கீழே குத்தி உந்தி விட்டு எண்ணெய் வறண்டிருந்த ஊஞ்சல் சயன் கிரிச்சிட்டது. மஞ்சோனா மரத்தில் பக்குல் கத்தியது. பக்குல் என்பதை என்ன குறிக்கின்றால் ஆந்தை என்பதை குறிக்கிறது. மஞ்சோனாவை பார்த்தேன் மிக அடர்த்தியாக காற்றுக்கு தலைவிரித்து ஆடியபடி ஒய்யாரமாகின்றது. அதாவது ஒய்யாரம் என்பது என்ன குறிக்கின்றால் அழகாக என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. பயத்தில் உறைந்து போய் மூத்தம்மா என்றேன். அடுத்தது சொல்லப்படுற விடயம் என்னவா இருக்கும்டா என்ன மனே இந்த பக்குல் சுரத்துகா. என்ன மனே என்றா அது மனே என்பது கிழக்கு பிரதேசத்தை குறிக்கின்ற ஒரு வகையான வழக்கு. என்ன மகனே இந்த பக்குல் துரத்துகா, இந்த பக்குலை துரத்தி விடுங்கள். அவைக பக்குல் கத்துகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் அந்த சமூகத்தில் உள்ளவர்கள் என்னென்றா ஒரு விதமான நம்பிக்கையை என்ன செய்ய நம்புவார்கள். பக்குல் கத்துகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஊருக்குள்ள அல்லது இந்த குடும்பத்தில் யாரோ ஒருவர் இறப்பதற்கு அறிகுறியாகத்தான் பக்குல் கத்தும். அவ்வாறு கத்துகின்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யண்டா ஒரு சிரட்டையில நெருப்புத்தலை நிறைத்து கொண்டு வந்து அதன் மீது உப்பு கட்டிகளை போடுகின்ற சந்தர்ப்பத்தில் பட்பட் என்ற பெரும் சத்தத்தோடு என்ன செய்ய வேண்டாம் உப்பு கட்டிகள் வெடிக்கும். அந்த வெடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பக்குல் என்ன செய்ய வேண்டாம் பறந்து போவதாக அவர்கள் என்ன செய்வாங்கன்னா நம்பிக்கை கொள்வார்கள். பக்குல் கத்துகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஊருக்குள்ள அல்லது இந்த குடும்பத்தில் யாரும் ஒருவர் மௌத்தா போறதுக்கு அடையாளம் என்று சொல்வார்கள். அவ்வாறு என்ன செய்யண்டா பக்குலை விரட்டுவதற்காக ஒரு சிரட்டையில நெருப்புத்தலை வைத்து கொண்டு வந்து அதன் மீது உப்பு கட்டிகளை போடுகின்ற சந்தர்ப்பத்தில் பட்பட்டென பெரும் சத்தத்துடன் அது வெடிக்கும். அவ்வாறு வெடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பக்குல் பறந்து போவதாக நினைப்பார்கள். அவ்வாறு பக்குல் கத்துவதை நிறுத்தி கொண்டால் அவர்களுக்கு மனதளவில் ஒரு வகையான திருப்தி ஒன்று ஏற்படுத்தப்படும். என்ன மகனே இந்த பக்குல் துரத்துகா, என்ன மகனே இந்த பக்குலை துரத்துகா. ஒரு சிரட்டையை நெருப்பு தணலை நிறைத்து கொண்டு வந்து வெளியே வந்தான். ஒரு சிரட்டையில நெருப்பு தணலை நிறைத்து கொண்டு வந்து மூத்தம்மா அவர்கள் வெளியே வந்தா பந்தலின் கீழ் இருந்து உப்பு கட்டிகளை தூவினாண்டா அதற்கு மேலே என்ன செய்யறா போடுறதான் தூவுதல் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது.
பட்பட்டென பெரும் சத்தத்துடன் படித்தது. பட்பட்டென்ற பெரும் சத்தத்துடன் படித்தது. பக்குள் பறந்ததாக சிலமன் இல்லை. சிலமன் என்றா என்னதை குறிக்கிறது என்றால் அறிகுறி என்பதை குறிக்கிறது. எனினும் அது கத்துவதை நிறுத்தி கொண்டது எனக்கு திருப்தி. எனினும் அது கத்துவதை நிறுத்தி கொண்டதில் எனக்கு ஒரு திருப்தி ஒன்று ஏற்பட்டது. மறுபடியும் குடிலுக்குள் நுழைந்து ஒரு துண்டு பாயுடன் வந்தான். மறுபடியும் குடிலுக்குள் நுழைந்து ஒரு துண்டு பாயோடு என்ன செய்யறாண்டா மூத்தம்மா அவர்கள் என்ன செய்யறாண்டா வந்தா. துண்டு பாயண்டா அதாவது ஒரு சிறிய பாயோடு என்ன செய்யறாண்டா மூத்தம்மா அவர்கள் என்ன செய்யறாண்டா ஒளியால வந்தா. மஞ்சோனா மரத்தின் கீழ் பாய விரித்து சாய்ந்து கொண்டா. மஞ்சோனா மரத்தின் கீழே என்னடா பாய விரித்து சாய்ந்து கொண்டா. அதாவது இலைகளுக்கு இடையே அந்த இலைகளுக்கு இடையே நிலா ஒளி கசிந்தது. நிலா சக ஒளி, நிலா ஒளி என்பதை குறிக்கிறது. அந்த நிலா ஒளி என்ன செய்யறா அந்த இலைகளுக்கு இடையால அந்த நிலா ஒளி வந்து கொண்டிருக்கின்றது. மூத்தம்மா எப்போதும் கால்களை பரத்தி ஒரு காலுக்கு மேல் மறுகாலை போட்டு ஆட்டியவாறு தான் வந்திருப்பான். மூத்தம்மா என்று ஒரு பழக்கம் கண்டால் ஒரு காலுக்கு மேல் மறுகாலை போட்டு ஆட்டியவாறு தான் அமர்ந்திருப்பா. வெற்றிலை பட்டி அருகில் இருந்தது. படிக்கத்தை காண படிக்க வேண்டா ஏனென்றால் வெற்றிலை எச்சிலை உமிழுகின்ற அந்த பாத்திரம். வெற்றிலை எச்சிலை உமிழுகின்ற அந்த பாத்திரத்தை சொல்றது படிக்கம். படிக்கத்தை காணவில்லை. வெற்றிலையை இடித்து தூளாக்கும் இடியுரலும் ஆணையும் கூடவே இருந்தன. வெற்றிலையை இடித்து தூளாக்குகின்ற இடியுரலும் ஆணையும் கூட மூத்தமாக்கு பக்கத்தில் என்ன செய்ய காணப்பட்டது. மஞ்சோனா மரத்தின் கீழ் பாய விரித்து சாய்ந்து கொண்டா. இலைகளுக்கு இடையில் நிலா ஒளி கசிந்தது. மூத்தம்மா எப்போதும் கால்களை பரத்தி ஒரு காலுக்கு மேல் மறுகாலை போட்டு ஆட்டியவாறு தான் அமர்ந்திருப்பா. வெற்றிலை பட்டி அருகில் இருந்தது. படிக்கத்தை காணவில்லை. படிக்க வேண்டா. வெற்றிலையை எச்சிலை அதாவது உமிழுகின்ற பாத்திரம். வெற்றிலையை இடித்து தூளாக்கும் இடியுரலும் ஆணியும் கூடவே காணப்பட்டன. ஆணி என்பது அந்த வெற்றிலையை இடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இதத்தான ஆணி என்று சொல்லுவோம். பாக்கை சீவலாக்கி அளவோடு ஏனைய கராம்பு சாதிக்காய் கூட்டை சேர்த்து துவைத்தெடுத்தான். பாக்கை சீவலாக்கு ரெண்டா சின்ன வெட்டி அளவோடு ஏனைய கராம்பு சாதிக்காய் கூட்டையும் சேர்த்து துவைத்தெடுத்தாண்டா எல்லாத்தையும் சேர்த்து இடித்து என்ன செய்யண்டா ஒன்றாக்கி எடுத்தார். ஊஞ்சல் இருந்த நானும் தங்கச்சி மூத்தம்மாவின் விழாவில் போய் அப்பிக்கொண்டோம். அதாவது ஊஞ்சல்ல இருந்த நானும் மூத்தம்மாவும் நானும் தங்கச்சியும், தங்கச்சி என்பது யாரை குறிக்கின்றார்? பேரன் காசிமினுடைய தங்கச்சியும் மூத்தம்மாவின் விழாவில் போய் அப்பிக்கொண்டோம் என்றால் மூத்தம்மாவினுடைய அருகிலே போய் நாங்கள் இருந்து கொண்டோம். நிலவு சற்று சரிந்திருந்தது. நிலவு கொஞ்சம் சற்று என்ன செய்ய சரிந்திருந்தது. ஃபேக்டரி விசில் சத்தம் கேட்டது. ஃபேக்டரி என்பது ஒரு ஆங்கில மொழி சொல். அதனுடைய அர்த்தம் என்னென்றா தொழிற்சாலை. தொழிற்சாலையுடைய விசில் சத்தம் கேட்டது. எத்தனை மணிகா? 9 மணி என்று சொன்னான். எத்தனை மணி என்றவா சொன்னா? 9 மணி. இந்த விசில் சத்தமே ஒரு வகையான கிளியை உண்டு பண்ணும். இந்த விசில் சத்தமே ஒரு வகையான கிளி என்றா என்னத்தை குறிக்கண்டா பயம் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. இந்த விசில் சத்தத்தை கேட்கும் பொழுது ஒரு வகையான பயம் உண்டு பண்ணப்படும். அடிவயிற்றில் உருள்வதைப் போல உருளுவதைப் போல இந்த விசில் சத்தத்தை ஃபேக்டரி விசில் சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் நெஞ்சுக்குள்ள உதைக்கும். இதுல கையாளப்பட்ட அணிச்சிறப்பு என்னவா இருக்கும்னால் உவமை அணிச்சிறப்பு. அடி வயிற்றில உருளுவதைப் போல இந்த விசில் சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் நெஞ்சுக்குள்ள என்ன செய்ய வேண்டாம்? ஒரு விதமான உதைப்புத்தன்மை என்றால் ஒரு விதமான பயத்துடன் கூடிய நிலை ஏற்படுத்தப்படும். அதாவது பாக்கை சீவலாக்கி அளவோடு ஏனைய கராம்பு சாதிக்காய் கூட்டை சேர்த்து துவைத்தெடுத்தா. ஊஞ்சல் இருந்த நானும் தங்கச்சியும் மூத்தம்மாவின் விழாவில் போய் அப்பிக்கொண்டோம். நிலவு சற்று சரித்திருந்தது. ஃபேக்டரி விசில் சத்தம் கேட்டது. எத்தனை மணிகா? 9 மணி என்றால் இந்த விசில் சத்தமே ஒரு வகையான கிளி என்றா பயத்தை உண்டு பண்ணும். அடி வயிற்றிலே உருளுவதைப் போல இந்த விசில் சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் என்ன செய்யும் என்றால் நெஞ்சுக்குள்ள ஒரு விதமான பயம் உண்டு என்ன செய்ய வேண்டாம் ஏற்படுத்தப்படும். மூத்தம்மா வெற்றிலை எச்சிலை சற்று தள்ளி மண்ணை கெள்ளி துப்பி கொண்டான். அதாவது என்ன செய்யறா? நிலத்திலே துப்புகின்ற பழக்கம் கிடையாது. ஒரு மண்ணை கிள்ளி என்ன செய்யறா? அந்த வெற்றிலை எச்சிலை என்ன செய்யறா? அந்த மண்ணுக்குள்ள துப்புகின்ற பழக்கம் இருக்கிறது. மஞ்சோனா மரத்திலிருந்து இப்போதான் பக்குள் பறந்து போனது. மஞ்சோனா மரத்தில இருந்து இப்போதான் பக்குள் பறந்து போனது. மஞ்சோனா மரத்திலிருந்து இப்போதான் பக்குள் என்ன செய்யறால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றது. பொடியார் என்றா என்னண்டா மட்டக்களப்பு பகுதியில நிலத்தை அதிகமாக வைத்திருக்கின்ற அந்த நிலப்பிரவுகளுக்கு வழங்கப்படுகிறவே பொடியார் என்று சொல்லப்படும். பொடியாரின் மாமரத்திலிருந்து கத்துவது கேட்டது.
பொடியார் என்று சொல்லப்படுகிற ஆளுங்க அந்த மாமரத்தில இருந்து நிலத்தை அதிகமாக வச்சிருக்கிற அந்த நிலப்பிரவை நாங்கள் என்னென்று சொல்றோம்டா பொடியார் என்று சொல்லுவோம். பொடியாரின் மாமரத்திலிருந்து கத்துவதை கேட்டது. மூத்தம்மாவை இறுக்கிக் கொண்டேன். மூத்தம்மாவை என்ன செய்யண்டா இறுக்கிக் கொண்டேன். ஏங்க ராவையில மட்டும் பக்குல் கத்துது அடக்க முடியாமல் கேட்டேன். ஏங்க இரவு நேரத்துல மட்டும் இந்த பக்குல் கத்துது அடக்க முடியாமல் கேட்டேன். அதுமனே நம்மட ஊருக்கு அல்லது குடும்பத்துல, அதுமனே நம்மட ஊருக்குள்ள அல்லது குடும்பத்துக்குள்ள ஆறாவது மௌத்தா போறது என்றால் இறந்து போறது என்பதை குறிக்கிறது. மௌத்தா போறது என்றால் என்னத்தை குறிக்கின்றால் இறந்து போறதுக்கு அறிகுறியாக அடையாளம் போறதுக்கு அடையாளமாக என்று சொல்லுவாங்க. அதாவது இறந்து போறதுக்கு அறிகுறியாகத்தான் அடையாளமாகத்தான் இந்த கத்தும் என்று சொல்றாங்க. அதுதான் இந்த பக்குல் வாசலுக்கு வாசல் கேள்வி தெரியுதான். இதனாலதான் இந்த பக்குல் வாசலுக்கு வாசல் கத்திக்கொண்டு திரிவதாக குறிப்பிடப்படுது. அதான் கேள்வி தெரிதல் என்றால் இந்த பக்குல் ஒவ்வொரு இடத்தை விட்டு ஒவ்வொரு இடத்துக்கு என்ன செய்யறா கத்திக்கொண்டு திரிவதாக என்ன செய்யறா மூத்தம்மா சொல்ற. அது மனே நம்மட ஊருக்குள்ள அல்லது எங்கட குடும்பத்துக்குள்ள யாரோ ஒருவர் இறப்பதற்கு அறிகுறியாகத்தான் இந்த பக்குல் என்ன செய்யறா கத்துகின்றது. அவ்வாறு இந்த பக்குல் கத்துகிற சந்தர்ப்பத்தில் அவ்வாறான ஒரு நம்பிக்கையை நம்புகிறார்கள். இதனால அந்த பக்குலை விரட்டுவதற்காக அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் ஒரு விதமான நடைமுறை ஒன்றை பின்பற்றுகிறார்கள். ஒரு சிரட்டையில நெருப்புத்தனை வைத்துக் கொண்டு வந்து அதன் மீது உப்பு கட்டிகளை போடுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த உப்பு கட்டிகள் பட்பட் என்ற சத்தத்தோட வெடிக்கும். அவ்வாறு வெடிக்கின்ற அந்த சத்தத்தை கேட்டுவிட்டு பக்குல் என்று சொல்லப்படுற ஆந்தை அந்த இடத்தை விட்டு என்ன செய்யறா பறந்து போவதாக அவர்கள் என்ன செய்கிறார்களா தங்களுடைய மனதிலே நம்பிக்கொள்ளுகிற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்காது. அப்ப எங்க நம்மட உம்மா மௌத்தா போனாண்டு அப்ப பேரன் காசிமுக்கு இப்ப பக்குல் கத்துவதற்கான காரணத்தை அவன் மனதளவிலே என்ன செய்யாண்டா தெரிந்து கொண்டான். அதாவது பக்குல் ஏன் கத்துதண்டு மனதளவிலே அவன் என்ன செய்யறாண்டா தெரிந்து கொண்டான். அப்ப எங்க நம்மட உம்மா மௌத்தா போனாண்டு எங்கட அம்மா இறந்து போன அண்டைக்கு இது கத்தவில்லை. அப்ப எங்க நம்மட உம்மா மௌத்தா போன அண்டைக்கு இது கத்தல. கத்தி இருந்தா நம்மள உம்மாவை வீட்டுக்கு ஒழிச்சு வச்சிருக்கலாம் என்க. அவ்வாறு அந்த பக்குல் கத்தி இருந்தால் எங்கட உம்மா என்று சொல்லப்படுகிற அம்மாவை நாங்கள் வீட்டுக்குள்ளேண்டா அதாவது வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கலாம் என்க. அவ்வளவுங்க அதாவது அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன செய்யண்டா பக்குல் கத்துவதற்கான காரணத்தை அவன் தெரிந்து கொண்டதன் பின்னர் கேட்கிறான். அப்ப ஏங்க நம்மட உம்மா என்று சொல்லப்படுகிற அம்மா இறந்து போன அண்டைக்கு இது கத்தல. அப்ப ஏங்க நம்மட உம்மா மௌத்தா போனண்டா இறந்து போன அண்டைக்கண்ட அன்று இது கத்தவில்லை. கத்தி இருந்தா நம்மட உம்மாவை வீட்டுக்கு ஒழிச்சு வச்சிருக்கலாம் என்னக. இவ்வாறு கத்தி இருந்தா எங்களோட அம்மாவை நாங்கள் வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கலாம். இது அந்த பேரன் காசினுடைய சிறுபிள்ளைத்தனமான உள்ளத்து உணர்வை என்ன செய்யண்டா அப்படியே வெளிப்படுத்துகின்றது. இறந்து போன தாயார் மீது கொண்ட அன்பை இந்த வரியினூடாக நாங்கள் ஆதாரப்படுத்தலாம். மூத்தம்மா என்னை இறுக அணைத்துக் கொண்டா. தங்கச்சி அவ மடைக்குள் விழுந்து தூங்கிக் கொண்டிருந்தா. பாப்பா புதிதா ஒரு உம்மாவை கொண்டு வந்தார். அப்ப என்னண்டா இது அதாவது பேரன் காசிமினுடைய தந்தை அதாவது மூத்தம்மாவின் மகள் இறந்து போனதன் பிற்பாடு என்ன செய்யறா புதிதாக ஒரு திருமணத்தை என்ன செய்யறா செய்து கொள்ளுகிறார். அதனாலதான் பாப்பா புதிதாக ஒரு உம்மாவை கொண்டு வந்தார். மூத்தம்மாவை விட்டு பிசக விருப்பமில்லை என்பதால் மூத்தம்மாவை விட்டு பிசக விருப்பமில்லை என்பதால் அவா விட்டு விலகுவதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை என்பதால எங்களை இவ்விடமே விட்டு விட்டார் என்றால் இவ்விடம் என்றது எங்களை மூத்தம்மா அவர்களோடு என்ன செய்ய இருக்கும்படி என்ன செய்யறாண்டா விட்டு விட்டார் சொல்ற அர்த்தத்தை விட முடியும். அதாவது எங்களை இவ்விடமே விட்டு விட்டார் என்றால் நாங்கள் மூத்தம்மாவை விட்டு பிசக விருப்பமில்லை என்பதால எங்களை இவ்வாறு என்ன செய்யறாண்டா விட்டு விட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அவை அப்ப எங்கட அம்மா மௌத்தா போன அண்டைக்கு இது கத்தல்ல. கத்தி இருந்தால் எங்கட உம்மாவை வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கா. பாப்பா ஒரு புதிதாக ஒரு திருமணத்தை செய்து கொண்டார். மூத்தம்மா விட்டு போக விருப்பவில்லை என்பதால் எங்களை இவ்விடமே விட்டு விட்டு சென்று விட்டார் என்று குறிப்பிடப்படுகிறது. கோழிக்கூண்டுக்குள் சலசலப்பு கெடுது. சலசலப்பு என்பது ஒரு இரட்டை கிளவி. சலசல என்பது ஒரு இரட்டை கிளவி. ஒரு சொல்லை பிரிக்கின்ற பொழுது அடுத்த மற்ற சொல்லானது என்ன செய்யண்டா போலை தராது. சுசு என குரல் கொடுத்த அருகில் போன நாய்கள் உரிமிக் கொண்டோடின. அருகிலே போன அந்த நாய்கள் உரிமிக் கொண்டோடின. கொல்லைப்புறத்தில் அண்டா வீட்டினுடைய பின்புறத்தில் கட்டியிருக்கும் மாடுகள் மூச்சுவிடும் இரைச்சலும் விசிக் விசிக்கென வால் சுழற்றி நுழம்பு விரட்டும் சத்தமும் கேட்டன. விசிக் விசிக்கென வாழை சுழற்றி நுழம்பு விரட்டுகிற சத்தமும் கேட்டன.
இதுவும் ஒரு இரவு நிலை ஏற்பாடு. கோழிக்கொண்டுக்கள் சலசலப்பு கேட்கிறது. சுசு என்று என்ன செய்யணும், மூத்தம்மா அவர்கள் குரல் கொடுத்தா அருகில் போன நாய்கள் உருமிக்கொண்டு ஓடின. கொல்லைக்கூடத்தில் கட்டப்பட்டிருக்கும் மாடுகள் மூச்சுவிடும் இரைச்சலும் விசிக் விசிக் என்று வாளை சுழற்றி அதை நுழம்பு விட்டுகிற சப்தமும் தெளிவாக கேட்டன என குறிப்பிடப்படுகிறது. இதுவும் ஒரு இரவு நேரத்தினுடைய செயற்பாடாகவே காணப்படுகிறது. மூத்த வாப்பாவின் கூட்டு கரத்தை என்பது மாட்டு வண்டில். கூட்டு கரத்தை என்பது என்னத்தை குறிக்கின்றால் மாட்டு வண்டில் என்பதை குறிக்கிறது. சற்று தள்ளி ஓரமாய் கிடந்தது. ஓரமாய் கிடந்தது என்றால் மாட்டு வண்டில் கொஞ்சம் தள்ளி என்ன செய்யண்டா ஓரமா நிற்குது. உள்ளேதான் மனுஷன் படுத்திருந்தால் வண்டியின் கீழ்த்தளத்தில், அந்த மாட்டு வண்டியின் கீழ்த்தளத்தில் அரிக்கன் லாம்பு பிரகாசமாக தொங்கியது. அந்த மாட்டு வண்டியின் கீழ்த்தளத்தில் அரிக்கன் லாம்பு என்பது அந்த காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வெளிச்சத்துக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு வகையான விளக்கு. அரிக்கன் லாம்பு பிரகாசமாக அந்த மாட்டு வண்டியின் கீழ்த்தளத்தில் தொங்குது. நேற்று அவருடன் இந்த வண்டியில் ஏறி விறகெடுக்க போயிருந்தேன். நேற்று அவரோட இந்த வண்டியில் ஏறி விறகெடுக்க போயிருந்தேன். விறகெடுக்க காட்டுக்கு சென்ற என்ன செய்யண்டா, விறகெடுக்கிற நடைமுறை கொண்டு இருக்குது. காட்டுக்கு போய் என்ன செய்யண்டா, வீட்டுக்கு தேவையான எரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற விறகுகளை காட்டிலே சென்று பெற்றுக் கொள்வது. என்னத்துக்கு இந்த வண்டிலுக்கு குடிலை போல ஓலை கட்டினீங்கன்னு கேட்டேன். என்னத்துக்கு இந்த வண்டிலுக்கு குடிலை போல நீங்கள் ஓலை கட்டினீங்கன்னு கேட்டேன். அதுக்கு மூத்த பாப்பா சொன்ன பதில், மழை வெயில்ல நனையாம அவ கொண்டு போகணும். மழை வெயில்ல நனையாம அவ கொண்டு போகணும். காவி வடிந்த பற்களை இழுத்து சிரித்து கொண்டா. காவி வடிந்த அந்த பற்களை காட்டி என்ன செய்தாருண்டா, மூத்த பாப்பா என்ன செய்யறா சிரித்து கொண்டா. அதான் நேற்று அவரோட வண்டியில் ஏறிண்டா, மாட்டு வண்டியில் ஏறி விறகொடிக்க போயிருந்து. அவ என்னத்துக்கு இந்த வெயிலுக்கு இந்த வண்டிலுக்கு குடிலை போல நீங்க ஓலை கட்டி இருக்கிறீங்களு நான் மூத்தம்மாவை கேட்டேன், மூத்த வாப்பாவை கேட்டேன். மூத்த வாப்பா சொன்னது, மழை வெயில்ல நனையாம அவளை கொண்டு போவனும் காவி படைந்த பற்களை காட்டி சிரித்து கொண்டார் என்று கதையினுடைய தன்மையில என்ன சிறண்டா குறிப்பிடப்படுகிறது. இது மூத்தம்மா மீது கொண்ட எண்ணத்தை காட்டுதென்றால் அன்பினுடைய ஒரு வெளிப்பாட்டை காட்டுகிறது. மூத்தம்மாவின் மீது கொண்ட ஒரு அன்பை என்ன சிறண்டா வெளிப்படுத்துகிறது. சரிதானே? அவை எழுதி கொள்ளுங்கள். கேள்வி, மூத்தம்மா என்ற சிறுகதையிலே முதலாவது கேள்வி, மூத்தம்மா என்ற சிறுகதையிலே வருகின்ற பிரதானமான கதாபாத்திரங்களை தருக. மூத்தம்மா என்ற சிறுகதையிலே வருகின்ற பிரதான கதாபாத்திரங்களை தருக. மூத்தம்மா, மூத்த வாப்பா, பேரன் காசிம், பேரன் காசிமினுடைய தங்கச்சி, பகுமா மாமி, அவ்வாராத்தா, அண்ணாவி மாமா. அடுத்த கேள்வி, தயிர் சட்டியின் வடிவத்தில் வானில் கிடந்தது நிலா. தயிர் சட்டியின் வடிவத்தில் வானில் கிடந்தது நிலா. தயிர் சட்டியின் வடிவத்தில் வானில் கிடந்தது நிலா. தயிர் சட்டியின் வடிவத்தில் வானில் கிடந்தது நிலா என்பதில் கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பை குறிப்பிட்டு விளக்குக. என்பதில் கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பை குறிப்பிட்டு விளக்குக. தயிர் சட்டியின் வடிவத்தில் வானில் கிடந்த நிலா என்பதில் கையாளப்பட்ட அணிச்சிறப்பை குறிப்பிட்டு விளக்குக. அதற்கு விட போடுங்க. உவமை அணி, உவமை அணி, உவமானம் தயிர் சட்டி, உவமேயம் வானில் இருந்த நிலா, உவமேயம் வானில் இருந்த நிலா, பொதுத்தன்மை வட்ட வடிவம், உவமை உருவு போல. அடுத்த கேள்வி, கொட்டி வைத்த இடத்தில் சற்று நேரம் இசகாமல் பிசகாமல் உறைந்திருக்கும் எருமை தயிரை போல, எருமை தயிரை போல்
ஆடாமல் இருந்தது அதன் வடிவம். எருமை தயிரை போல் ஆடாமல் இருந்தது அதன் வடிவம் என்பதில் கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பை விளக்குக. உவமை அணி உவமானம் எழுதிக் கொள்ளுங்கள். எருமை தயிர். உவமானம் எருமை தயிர். உவமானம் எருமை தயிர். உவமேயம் வானில் இருந்த நிலா. பொதுத்தன்மை அசைவு அற்ற நிலை. பொதுத்தன்மை அசைவு அற்ற நிலை. உவமை உருவு போல. அடுத்த கேள்வி. வெண்ணிற மேகங்கள் நிலவை மூடி மூடி ஆலிங்கனம் செய்கையில். வெண்ணிற மேகங்கள் நிலவை மூடி மூடி ஆலிங்கனம் செய்கையில். வெண்ணிற மேகங்கள் நிலவை மூடி மூடி ஆலிங்கனம் செய்கையில் உரை தயிரின் பால் ஆடையோ என. உரை தயிரின் பால் ஆடையோ என வியக்க வைத்தது அதன் அழகு. உரை தயிரின் பால் ஆடையோ என வியக்க வைத்தது அதன் அழகு என்பதில் கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பை குறிப்பிட்டு விளக்குக. உவமானம் உரை தயிரின் பாலாடை. உவமானம் உரை தயிரின் பாலாடை. உவமேயம் வெண்ணிற மேகங்கள் நிலவை மூடி மூடுதல் அல்லது வெண்ணிற மேகங்கள் நிலவை ஒன்றை ஒன்று தழுவுதல். வெண்ணிற மேகங்கள் ஒன்றை ஒன்று தழுவுதல். வெண்ணிற மேகங்கள் நிலவை ஒன்றை ஒன்று தழுவுதல். பொதுத்தன்மை வெண்மையுடன் கூடிய அழகு. பொதுத்தன்மை வெண்மையுடன் கூடிய அழகு. உவமை உருவு என. உவமை உருவு என. அடுத்த கேள்வி. இச்சிறுகதையின் ஆரம்பத்திலே இயற்கை நிகழ்ச்சிகள் ஆக சிறுகதை ஆசிரியர் குறிப்பிடுகின்ற கருத்தினை தருக. இயற்கை நிகழ்ச்சியாக சிறுகதை ஆசிரியர் குறிப்பிடுகின்ற கருத்தினை தருக. முதலாவது, தூரத்தே சேரும் கடலின் சீற்றம். தூரத்தே சேரும் கடலின் சீற்றம் துல்லியமாக கேட்ட. தூரத்தே சேரும் கடலின் சீற்றம் துல்லியமாக கேட்ட. மாமரத்தின் பூக்கள் காற்றுக்கு உதிர்ந்து கூரைக்கு மேல் நச்சென விழுத.
சம்பந்தம் இல்லாமல் நாய்கள் ஊளை இடுவதும் சம்பந்தம் இல்லாமல் நாய்கள் ஊளை இடுவதும் தனகித் திரிவதும் ஒழுங்கைக்குள் ஒன்று துரத்தி கடிப்பதும் மிக தெளிவாக தெரிந்தன. அடுத்த கேள்வி, இச்சிறுகதையிலே கதை ஆசிரியர் தன்னை எவ்வாறு கற்பனை செய்கின்றார்? பேரன் காசிமாக. விடை பேரன் காசிமாக. அடுத்த கேள்வி, மஞ்சோனா மரத்தை பற்றி, அதுக்கு மஞ்சள் வண்ண மரம் அல்லது மஞ்சள் உண்ணாமரம், மஞ்சோனா மரத்தை பற்றி குறிப்பிடப்படும் கருத்தை தருக. மிக அடர்த்தியாக காற்றுக்கு தலை விரித்தாடியபடி, மிக அடர்த்தியாக காற்றுக்கு தலை விரித்தாடியபடி ஒய்யாரமாக நின்றது. காற்றுக்கு தலை விரித்தாடியபடி ஒய்யாரமாக நின்றது. பக்குள் கத்துகிற சந்தர்ப்பத்தில் பக்குள் கத்துகின்ற சந்தர்ப்பத்தில் பக்குலை விரட்டுவதற்காக செய்யப்படுகின்ற நடைமுறையை தருக. ஒரு சிரட்டையில் நெருப்புத்தனை நிறைத்துக் கொண்டு வந்து உப்புக்கட்டிகளை போடுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த உப்புக்கட்டிகள் ஆனவை பட்பட் என்ற சத்தத்துடன் வடிக்கும். இவ்வாறான சத்தத்தை கேட்டு பக்குள் பறந்து செல்வதாக நம்பப்படுகின்றது. அடுத்த கேள்வி, மூத்தம்மா அவர்கள் மஞ்சோனா மரத்துக்கு கீழே எவ்வாறு அமர்ந்திருப்பார் என குறிப்பிடப்படுகின்றது. மூத்தம்மா அவர்கள் எப்போதும் கால்களை பரத்தி ஒரு காலுக்கு மேல் மறுகாலை போட்டு ஆட்டியவாறு அமர்ந்திருப்பார். முத்தம்மாவுக்கு அருகிலே காணப்படுகின்ற பொருட்கள் அவை.
வெற்றிலைப்பட்டி, வெற்றிலையை இடித்து தூளாக்கும் இடியுரல், வெற்றிலையை இடித்து தூளாக்கும் இடியுரல். அடுத்தது ஆணி. வெற்றிலையை இடித்து தூளாக்கும் இடியுரல், அடுத்தது ஆணி. மூத்தம்மா அவர்கள் பாக்கை சீவலாக்கி அதனோடு வேறு எந்த பொருட்களை சேர்த்து துவைத்தெடுப்பார். கராம்பு சாதிக்காய் கூட்டை. அடிவயிற்றில் உரல் உருளுவதைப் போல விசில் சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் நெஞ்சுக்குள் உரைக்கும். என்பதில் கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பு யாது? உவமை அணிச்சிறப்பு. இதில் வார மிகுதி விடயத்தை அடுத்த வகுப்பு அவதானித்துக் கொள்வோம். இன்றைக்கு இவ்வளவு பகுதியுடனும் இந்த வகுப்பை பூர்ணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.